அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் யார் யார் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை இப்போது நாம் பார்க்கலாம். திருவள்ளூர் கிழக்கை பொறுத்தவரையில் கோவிந்தராஜன் மாற்றப்பட்டு MSK ரமேஷ் ராஜ் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல நெல்லை மத்திய மாவட்டத்தில் மைதீன் கான் நீக்கப்பட்டு அப்துல் வஹாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுகவில் தற்போது அமைப்பு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 72 மாவட்டங்கள் தற்போது 76ஆக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பு என்ற அடிப்படையில் பல மாவட்டங்கள் நிர்வாக காரணங்களுக்காக சீர்திருத்தப்பட்டு அதன் அடிப்படையிலே புதிய சட்டமன்ற தொகுதிகள் மாவட்டங்களோடு இணைக்கப்பட்டும் பல சட்டமன்ற தொகுதிகள் மாவட்டங்களோடு வெவ்வேறு விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் கிழக்கை பொறுத்த வரைக்கும் TJS கோவிந்தராஜன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக MSK ரமேஷ் ராஜ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைதீன் கான் மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவர் நீக்கப்பட்டு அப்துல் வஹாப் MLA தற்போது மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் நீலகிரி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முபாரக் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக KM ராஜு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணாதுரை MLA நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பழனிவேல் தற்போது மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 மாவட்டங்களில் மட்டும்தான் மாவட்ட செயலர்கள் நீக்கப்பட்டு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் கிழக்கு, திருநெல்வேலி மத்திய மாவட்டம், அதே போல நீலகிரி மற்றும் தஞ்சை தெற்கு இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பழைய மாவட்ட செயலர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திமுகவிற்கு புதியாக வந்த கட்சியிலிருந்து சமீப காலமாக வந்த அவர்களுக்கும் புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் வரவேற்கும் விதமாக புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஈரோடு மத்திய மாவட்டத்திற்கு அதிமுகவில் பணியாற்றி இருந்த பிரபலமான முக்கியமாக நிர்வாக இருந்த தோப்பு வெங்கடாச்சலம் தற்போது திமுகவில் இருக்கிறார். அவருக்கு ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது பவானி மற்றும் பெருந்துறை என்ற 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் வடக்கை பொறுத்த வரைக்கும் அவர் தினேஷ்குமார் தேமுதிகவிலிருந்து வந்தவர். அவர் தற்போது அவினாசி திருப்பூர் வடக்கு என்ற 2 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தற்போது நாம் பார்த்தோம் என்றால் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிக்கு, அதாவது விழுப்புரம் மற்றும் வானூர் என இந்த 2 தொகுதிக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட லட்சுமணன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் பணியாற்றி வந்தவர். அவர் தற்போது திமுகவுக்கு வந்த பிறகு விழுப்புரம் மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 பேரும் வெவ்வேறு கட்சிகளிலிருந்து தற்போது திமுகவுக்கு வந்து பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தலைமை சார்பில் பல கூட்டங்களில் கண்டிப்பாக பேசப்பட்டது. புதியவர்களுக்கு பொறுப்பு கொடும் என்ற ஒரு சூழலை தற்போது இருக்கும் மாவட்ட செயலர் உருவாக்க வேண்டாம், கடுமையாக பணி செய்யுங்கள், 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் கடுமையாக உழையுங்கள் என்று ஏற்கனவே திமுக தலைமை அறிவுறுத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சில பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு கூடுதலாக கருதப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் வடக்கு, விழுப்புரம் தெற்கு என அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள் தற்போது பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் விழுப்புரம் மத்தியம் என்ற ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட்டு லட்சுமணன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திமுகவை பொறுத்த வரைக்கும் 72 அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 72 மாவட்டங்கள் தற்போது 76 என்ற அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பட்டியல் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த வட மாவட்டங்களுக்கான அந்த பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களும் இதே போல சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் திமுகவில் எதிர்பார்க்கப்படுகிறது.